கைஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சடனாக ஷாக்கிங்கான ஒரு நியூஸு சோஷியல் மீடியாவில் ஷேர் ஆகிட்டு இருக்கு. அதாவது AK-64 படத்தை பற்றி ஒரு வெறித்தனமான அப்டேட் கிடச்சிருக்கு. இந்த அப்டேட்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏகேவோட அடுத்த படத்தை வந்து விஷ்ணுவர்தன் தான் எடுக்கிறாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இது வந்து கேட்டவுனே கூஸ்பம்ஸ் கிளம்புது. படத்தை எடுக்க கூட போவேனா கேட்டவுனே பார்த்தீங்கன்னா கூஸ்பம்ஸ் கிளம்புது. அந்தளவுக்கு வெறித்தனமான சம்பவமாக இருக்குது. ஏன்னா நம்ம விஷ்ணுவர்தன் அவர்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஏகேக்காக ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி வச்சுட்டு ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அது ஏற்கனவே ராஜராஜ சோழன் அப்படின்ற ஒரு பீரியட் ஆக்ஷன் படமும் ரெடி பண்ணி வச்சிருந்தாரு. அந்த படம்லாம் வந்தால் கண்டிப்பாக பாகுபலி, RRR இந்த மாதிரி பீரியட் படத்தோட ரெக்கார்டெல்லாம் பிரேக் பண்ணிடும் அப்படின்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு வெறித்தனமான அப்டேட் கிடச்சிருக்கு. இப்போ வந்து விஷ்ணுவர்தன் வந்து AK-64 கண்டிப்பாக எடுக்கிறார் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. நம்ம ஏகே பார்த்தீங்கன்னா ஜூலை வரைக்கும் ரேஸில் இருப்பார் அப்படின்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஏன்னா அவர் இன்டர்வியூலே சொல்லிட்டாரு. அக்டோபரில் பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அது எந்த படத்துது அப்படின்றது ஏகேக்கு மட்டும் தான் தெரியும். பட் அதை பற்றி எந்த ஒரு விஷயமும் பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக கன்ஃபார்ம் ஆகல. பட் நம்ம AK-64 பொறுத்தளவுக்கு விஷ்ணுவர்தன் தான் டேரக்ட் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது இப்போ. அண்ட் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா ரெட் ஜெயிண்ட் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் தயாரிக்க போறாராமா. இந்த ஒரு நியூஸ் தான் இப்போ வைரலாக சோஷியல் மீடியாவில் ஷேர் ஆகிட்டு இருக்கு. இந்த ஒரு நியூஸை கேட்டவொடனே ஒரு பயங்கரமான வேற லெவலான கூஸ்பம்ஸ் கிளம்புது. பில்லா படத்துக்கு அப்புறமா ஆரம்பம் அப்படின்ற 2 மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் படத்தை விஷ்ணுவர்தன் அவர்கள் கொடுத்தாரு. இது எல்லாத்தையும் தாண்டி படத்துல சினிமேட்டிக் அப்படின்றது எதுவுமே இருக்காது. விஷ்ணுவர்தன் படத்துல ஃபுல்லா பார்த்தீங்கன்னா நம்ம ஏகே ஃபோக்கஸ் பண்ணி தான் இருக்கும். இது எல்லாத்தையும் தாண்டி அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா லாஜிக் மிஸ்டேக்ஸ் அப்படி இப்படின்னு எதுவுமே இருக்காது. ஒரிஜினல் படம் பார்த்த மாதிரி இருக்கும். பில்லாவும் அப்படி தான் இருந்துச்சு, அதேமாதிரி ஆரம்பமும் அப்படி தான் இருந்துச்சு. ஏகேவை ஒரு பக்கா ஸ்டைலிஷாக காட்டுறதுக்கு நம்ம விஷ்ணுவர்தன் அவர்களால் மட்டும் தான் முடியும். ஸோ இந்த ஒரு விஷயம் இப்போ வேற லெவலாக இருக்கு கைஸ். இதை பற்றி உங்கள் ஒப்பீனியன் என்னன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க. ஸோ அடுத்து இந்த படத்தை பற்றின அஃபிஷியல் அப்டேட் எப்போ வருதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா February 6 நம்மளுக்கு விடாமுயற்சி ரிலீஸ், April 10 குட் பேட் அக்லி ரிலீஸ். இந்த 2 படத்தோட ரிலீஸ்க்காகவே ஒரு மிகப்பெரிய வெயிட்டிங் பண்ணிட்டுக்கிறோம். 2025 நம்ம ஏகே ஃபேன்ஸுக்கு ஒரு மிகப்பெரிய இயராக இருக்கும். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஏகே பர்த்டே அன்னைக்கு நம்ம AK-64 படத்துது அப்டேட் வரும். அதில் வந்து எந்த மாற்றமே கிடையாது. வெயிட் பண்ணி பார்க்கலாம் அஃபிஷியல் அப்டேட் ஏதாச்சும் வருது அப்படின்னு சொல்லிட்டு. இதை பற்றி உங்கள் ஒப்பீனியன் அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் மறக்காம மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக ரிவ்யூ பண்ணுறேன். தேங்க்யூ மிஸ் ஃப்ரெண்ட்ஸ்.